என்னடா இந்த நேரம் மேக்ஸ் எடுக்க வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் வரப்போகுதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் சொல்லி தர போறேன். கிளாஸை கவனிங்க. 3,-4 என்ற புள்ளியின் வழி செல்வதும் -5/7 சாய்வாக உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சாய்வு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை வச்சு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் சம். சரியா? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டைப் இருக்கு. நம்மளுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட், ஒரு என்னது சாய்வு. சாய்வு நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, பாயிண்ட் என்னது, அதை x1 y1 கன்சிடர் பண்ணிக்கணும். எது 3,-4. அடுத்தது சாய்வு எது -5/7. அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும், எம்னு கன்சிடர் பண்ணணும். -5/7. இப்போ ஒரு ஸ்லோபு, அதாவது ஒரு சாய்வு, ஒரு புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா y - y1 = m × x - x1. சரியா? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா? பாருங்க, y - y1 வேல்யூ என்ன, x1 y1 இதானே, -4. இங்கே என்ன இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, சேரும்போது என்ன ஆயிரும், +4 மாறிடும். = அடுத்தது m, m வேல்யூ எத்தனை, -5/7 × x - x1 வேல்யூ எத்தனை, 3. புரிஞ்சிருச்சா? என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா y + 4 இந்த 5 அப்படியே உள்ளே போகும். அப்போ உள்ளே போகும்போது -5x மைனஸும் ப்ளஸ் பெருக்குங்க 15/7 வரும். இப்போ இதுக்கு கீழே 1 இருக்கதான் நினச்சிக்கோங்க. சரியா? என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, என்ன வரும், 7y + 7 × 4 28 ஒன்று தானே, -5x + 15. என்ன செய்யணும், மைனஸ் அந்த பக்கம் இருக்கு. ஏன்னா ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்க. 5x ஆல்ரெடி இங்கே யார் இருக்காங்க, +7y. அடுத்தது நம்பர்ஸ் எல்லாம் இந்த -15 இங்கே வருது. ஆல்ரெடி இங்கே யார் இருக்காங்க, 28 இருக்கு. இந்த இந்த +15 இங்கே வரும்போது -15 = 0. சரியா? என்ன 5x + 7y 28ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 13 வரும். +13 என்ன பெரிய நம்பர் அடையும், 13 = 0. இதுதான் இதனோட ஆன்சர். ஓகேங்க, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.